இளம்பெண்களை கொன்னு அவங்களோட ரத்தத்துல குளிச்சு வந்தா என்னைக்குமே இளமையா இருக்கலாம் அப்படிங்கறத நம்பி கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட கொலைகளை செய்த எலிசபெத் பத்தோரி அப்படிங்கிற பெண்ணு தான் உலகத்திலேயே அதிக கொலை செய்த பெண்ணுன்னு கின்னஸ் புத்தகத்துல இடம் பெற்றிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுல ஹங்கேரியில செல்வ வளம் மிக்க பணக்கார குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ தான் இந்த எலிசபெத் பத்தோரி. அந்த நாட்டுல யாராவது குற்றம் செஞ்சா ஒரு குதிரையோட வயிற்று கிழிச்சு அந்த குற்றவாளி அதுக்குள்ள வச்சு தச்சிருவாங்க. உள்ள வைக்கப்பட்ட ஆளும் அந்த குதிரையை இறக்குற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறது அங்க ஒரு தண்டனையா இருந்துச்சு. இந்த மாதிரியான பல கொடூரமான சம்பவங்களை பார்த்து வளர்ந்தவ தான் இந்த எலிசபெத் பத்தோரி. இவ அப்பவே தன்னோட பணியாளர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துவாளாம். எலிசபெத் பத்தோரிக்கு தன்னோட 15வது வயசுலயே ஃபெரெக் நடாஸ்டி அப்படிங்கிற நபர் கூட திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பிறகும் பணியாளர்களை சித்திரவதை செய்யற பழக்கத்தை தொடர்ந்துகிட்டு தான் இருந்தா. இவளோட கணவரும் சில சமயங்கள் இவ கூட சேர்ந்து பணியாட்களை சித்திரவதை செய்வாராம். கணவர் பெரும்பாலும் எங்கேயாவது போருக்கு போகும்போது இவ தனியா தான் இருப்பா. ஒரு நாள் ஒரு பணிப்பெண் இவளுடைய தலைமுடியை திருத்தி கொண்டிருக்கும் போது தலைமுடிய கொஞ்சம் வேகமா இழுத்துட்டா. இதுல ஆத்திரம் அடைஞ்ச அந்த பத்தோரி அந்த பெண்ணை ரத்தம் வர வரைக்கும் அடிச்சு கடுமையா தாக்கியிருக்கா. இதுல கொஞ்சோண்டு ரத்தம் எலிசபெத் பத்தோரியோட கைகள்ல பட்டுட்டு அன்னைக்கு நைட்டு தன்னோட கைகள்ல அந்த பணிப்பெண்ணோட ரத்தப்பட்ட இடம் அழகாவும் இளமையாவும் தெரியறத கவனிக்கிறா. அந்த பெண்ணோட ரத்தம் நம்ம கைகள்ல பட்டனாலதான் நம்ம இன்னும் இளமையா தெரியறோம்னு நினைச்சு அதுக்கு பிறகுதான் ஒண்ணு யோசிக்கிறா. தன்னோட வாழ்நாள் முழுசும் தன்னோட உடல் இளமையா இருக்கணும்னா இளம் பெண்களோட ரத்தம் நம்ம உடல்ல பட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறா. அப்படிதான் அந்த நாட்டுல உள்ள இளம் பெண்களை கடத்தி கொலை செய்யவும் தொடங்குறா. இவளே ஊருக்குள்ள போய் பல பெண்களை கடத்திக்கிட்டும் வருவா. ஒருவேளை இவளால ஊருக்குள்ள போய் பெண்களை கொண்டு வர முடியாத சமயங்கள்ல தன்னோட காவலர்களை அனுப்பி பெண்களை கொண்டு வரும்படி உத்தரவு போடுவாளாம். அதுக்கு பிறகு இந்த ஊர்ல பெண்கள் காணாம போக தொடங்கினாங்க. கொலை செய்து ரத்தத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாம சில சித்திரவதைகளை செய்வாளாம். கடத்திட்டு வர்ற பெண்களை கூண்டில் அடைச்சு வைப்பாளாம். அதுக்கப்புறம் அவங்கள பனிக்கட்டில வீசி அவங்க உறைஞ்சி இறக்குற வரைக்கும் பார்த்து ரசிப்பாளாம். அது மட்டும் இல்லாம பெண்களோட கைகளை நெருப்பு வைக்கிறதுல இருந்து நெருப்பு பற்ற வச்ச பந்த பெண்களோட முகத்துல எரியறதுல இருந்து இன்னும் பல கொடூரமான செயல்களையும் ஈடுபட்டிருக்கா. கொதிக்கிற தண்ணி அவங்க மேல ஊற்றி தோலையை தனியா பிரிச்சு எடுப்பாளாம். பெண்களோட உடம்புல தேனை ஊற்றி தேனீக்கள் மற்றும் பிற பூச்சிகளை பெண்கள் மேல கடிக்க விட்டும் சித்திரவதை செய்வாளாம். சித்திரவதை செய்யப்படுற பெண்களை நரமாம்சம் சாப்பிட கட்டாயப்படுத்துவாளாம். பெண்களை இரவு நேரத்துல கட்டி வச்சு ஊசி வச்சு குத்துறதுல இருந்து உடல்ல சில பாகங்களை வெட்டுறது வரைக்கும் இன்னும் கொடூரமான பல குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்கா. இவளோட இந்த கொடூரங்கள் எல்லாமே நாளடைவுல மக்களுக்கு தெரிஞ்சனால இவகிட்ட வேலைக்கு போகவே பயந்தாங்க. சில பேர் இவளுக்கு பயந்து தன்னோட பெண் பிள்ளைகளை மறைச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. 1610ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் துர்சே அப்படிங்கிற நபர் பத்தோரிக்கு எதிரா ஆதாரங்களை திரட்ட தொடங்கினாரு. அப்படிதான் அவளோட அந்த கோட்டையை இவர் ஒரு தடவை ரகசியமா ஆராய்ந்த போது கண்களை இழந்து கைகால்களை இழந்து பல அடையாளம் தெரியாத பெண்களோட சடலங்களை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிறகு விசாரணை நடத்தி பத்தோரிய நீதிமன்றத்தில் ஆஜராக வச்சாரு. ஆனா அப்பவும் எலிசபெத் பத்தோரி தான் ஆஜராகாம தன்னோட பணியாட்களை தனக்கு பதிலாக குற்றங்களை ஒப்புக்கொண்டு சரணடைற மாதிரி செஞ்சா. ஆனாலும் இவளோட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது. இவள ஒரு தனி கோட்டையில சிறை வைக்கிற மாதிரி ஹங்கேரி அரசு உத்தரவிட்டுச்சு. இவளுக்கு உதவிய பணியாளர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அந்த மூடப்பட்ட கோட்டையில தண்டனையில இருந்த பத்தோரி தன்னோட 54வது வயசுல உயிரிழந்தா.